வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன் எக்ஸல் ஃபைல். ஒரு 166 கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இந்த ஷீட்ல வந்து வரும். யூஎஸ்டி அஸ் பேஸ். பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கரன்சி 1 USD அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதே இது நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஎன்ஆர்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு கண்ட்ரோல் F போட்டு ஐஎன்ஆர்னு சொல்லி டைப் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு 96.5251. இன்னைக்கு டேட் வந்து 21 ஜூலை 2026. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோடே வந்துருக்கு. ஓகே, அதே மாதிரி ஐஎன்ஆர் பேஸ் பண்ணி ஐஎன்ஆர் வந்து பேஸ் கரன்சியாக வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா நமக்கு இங்கே ஐஎன்ஆர் 1 ரூபி அப்படின்னு சொல்லி பேஸ் கரன்சி வச்சிருக்கோம்னா இப்போ இதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோன்னு சொல்லி வேணும் அப்படின்னு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பார்ப்போம், கண்ட்ரோல் F போட்டு யூஎஸ்டி அப்படின்னு போட்டோம். பார்த்தீங்கன்னா US டாலர் வந்து அவங்க $0.01036 கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வந்து இந்த இடத்துல இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உங்களோட மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து யூஎஸ்டி கரன்சி எவ்வளவு, ஐஎன்ஆர் கரன்சி எவ்வளவுன்ற எக்ஸ்சேஞ்ச் ரேட் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வீலுக்கு போட்டு பண்ணலாம், இல்லை பவர் கோரி யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை பவர் பிவட் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இதை எப்படி இங்கே பண்ணியிருக்கிறோம்னா விசுவல் பேசிக் கோடு யூஸ் பண்ணி தான். இந்த விசுவல் பேசிக் கோடு வந்து இவ்வளவு கோடும் வந்து நான் உட்காந்து ஒன்று எழுதலை. அதுதான் கோ பைலட்ன்ற ஏஐ டூல் இருக்கு. அந்த ஏஐ டூலில் போய் நான் கோடு கேட்டேன். அது கொடுத்த கோடை கொண்டு போய் என்னென்ன எங்கெங்க பேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதை பற்றி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு VBA நாலேஜ் பேசிக்காக உங்களுக்கு வேணும். இப்போ என்னோட ஃபைல் நேம் வந்து R1_exchange rate auto update blah blah இருக்கு இல்லையா? இதுதான். இதில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதுல உள்ள போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட் உள்ள தான் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 2ல பார்த்தீங்கன்னா USD as பேஸ், ஷீட் 3 பார்த்தீங்கன்னா INRS பேஸ், அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கு இல்லையா? ஷீட் 4 வந்து எய்ம், அப்புறம் வந்து திஸ் ஒர்க் புக் இருக்கு. திஸ் ஒர்க் புக்ன்ற மாடியூல்ல போயிட்டு when the file is opening அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும் போட்டு தான் இந்த இடத்துல வந்து பிரைவேட் சப் ஒர்க் புக் _ ஓப்பன் அப்படின்ற ஒரு மேக்ரோ வந்து ரன் ஆகணும், இந்த ப்ரொசீஜர் ரன் ஆகணும்னு சொல்லி கொடுத்து அந்த கோட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கு. இதை வச்சு ரன் பண்ணும்போது வந்து என்னென்ன பண்ணுதுன்னா திஸ் இஸ் காலிங் த அனதர் ப்ரொசீஜர் கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் USDன்னு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கால் அனதர் ப்ரொசீஜர் கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் INR இருக்கு. இதை பேஸ் பண்ணி இந்த மாடியூல் 2ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டாண்டர்ட் மாடியூல்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஜேசன் கன்வெர்ட்டர்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருந்துச்சு. ஜேசன் கன்வெர்ட்டர்ன்றது இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி கொண்டு வந்தோம்னா ஃபைல் இம்போர்ட் ஃபைல்னு சொல்லி ஒன்று போட்டு நான் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண சொல்லிச்சு. அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜேசன் converter.bas இருக்கு. இது வந்து BAS ஃபைல் சொல்லி சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஃபைல் இம்போர்ட் ஃபைல் கொடுத்தவரை இந்த மாதிரி வந்து உட்காந்துருச்சுல. ஸோ ஜேசன் கன்வெர்ட்டர் டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் உள்ள கோட் டீட்டெயில் எல்லாம் இங்கே இருக்கு, என்னென்ன பண்ணுது அப்படின்றது ஃபுல்லாக நிறைய டீட்டெயில் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இவ்வளோ வேலை வந்து பண்ணியிருக்கு. இவ்வளோ கோடு வந்து எனக்கு கோபைலட்லேருந்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் உட்காந்து பேசிக்காக ஒன்று கற்றுக்கிட்டு நானே டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஆனாலும் உங்களால் இந்த டீட்டெயிலெலாம் உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எவ்வளோ கோடு இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை லைன் இருக்கு அப்படின்ற பார்க்கலாம். அந்த மயில பார்த்தீங்கன்னா லைன் சொல்லி தெரியும் பாருங்க, 680 லைன்ல இருக்கு. இப்போ போய் பார்த்தோன்னா நிறைய அப்படி இருக்கு, கிட்டத்தட்ட 840 லைன் போயிடுச்சு. இந்த ஜேசன் அப்படின்ற ஃபைல பெரிய ஃபைலா இருக்கு. ஓகே, ஸோ எண்ட் கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. ஸோ இதில் போய் பார்த்தோன்னா 122, ஓகே 1122 லைன்ஸ் அப்படின்னு இவ்வளோ லைனையும் வந்து கோடெல்லாம் நீங்கள் உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் தப்பா பண்ற வாய்ப்பு. அதனால கோபைலட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுன்ற ப்ராம்ப்ட் எழுத தெரியணும். ஓகே, எனக்கு இந்த ப்ராசஸ் பண்ணணும், இந்த ப்ராசஸ் பண்ணணும், இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய வேலை பண்ணணும். அதில் அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டா வந்து இந்த VBA கோடெல்லாம் அதை கொடுக்கும். நான் என்ன வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல in my Excel file exchange rate value has to be filled automatically from standard website source
கெட் மீ த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லி கேட்டனால அது கொடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கோடெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறேன். ஒரு சில சமயத்தில் எரர் வந்திருக்குன்னா திரும்பவும் நம்ம வந்து அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இது பாருங்க, டன், நான் வந்து நீ சொன்ன வேலையை பண்ணியிருக்கிறேன். நவ் க்ளோஸ் த ஃபைல் அண்ட் ஓப்பன் பட் காட் சம் சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. இந்த எரர் வந்திருக்கு, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எரரோட இமேஜை பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ரிவைஸ்டு கோடெல்லாம் கொடுத்துச்சு. இது மாதிரி வந்து நிறைய வந்து எரர் திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஏஐ அப்படின்றது 100% நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் ஏஐ வந்த வேலை பண்ணிடலாம், ஏஐ வந்த வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம 100% நான் சொல்ல முடியும். ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது நான் சொல்ற விஷயம் வந்து ட்ரூத்தை பத்தி பேசுறேன். 100% ட்ரூத். ஓகே, 100% ட்ரூத் என்னன்னா ஏஐ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 100% வேலையை பண்ண முடியாது. ஹியூமன் பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ விபிஏ பேசிக் நாலேஜ் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கிறது எரர் பார்த்து எனக்கு இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்றேன், மறுபடியும் கொடுன்னு சொல்லி கேட்குறேன். இதுல இந்த பார்ட் இருக்குல்ல, எஃப்எஃபிஎஃப் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏபிஐ ஒரு கீ, ஏபிஐ கீன்னு ஒன்று இருக்கு. அது என்ன ஏபிஐ கீனா, அந்த ஏபிஐ கீ ஒரு வெப்சைட்ல போயிட்டு இந்த ஏபிஐ கீ எனக்கு மட்டும்தான், நான் போய் சைன்இன் பண்ணி லாகின் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரி கீ வந்திருக்கு. இந்த கீயை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த விபிஏ கோட்ல கொடுத்தா மட்டும்தான் என்ன வரும், எனக்கு தேவையான அந்த என்னோட ஃபைல்ல போய் அப்டேட் ஆகும். ஓகே, என்னோட ஃபைல்ல போய் அப்டேட் ஆகக்கூடிய இந்த பாருங்க, இதுல வந்து விபிஏல போயிட்டு இந்த விபிஏ என்ன பண்ணுது, இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி யூஎஸ் டாலருக்கு பேஸான யூஎஸ் டாலரை பேஸா வச்சுட்டு என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு டீட்டெயில் வாங்குது. அந்த மாதிரி டீட்டெயில் பண்ணிருக்கிறதா இந்த ஃபைல். ஓகே, இந்த ஃபைல் எவ்வளவு கோட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கோடு வந்து திஸ் ஒர்க் புக் மாடியூல்ல ஒரு கோடு டீட்டெயில் நிறைய கோபைலட் மூலமா கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் கிரியேட் பண்ற கிடையாது, நான் டைப் பண்ண கிடையாது. பட் எனக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிரைவேட் சப்னா என்ன, ஒர்க் புக் அண்டர்ஸ்கோர் ஓப்பன்னா என்ன, ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா என்ன, இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா என்னன்னு சொல்லி, அப்புறம் இஃப் எல்ஸ் என் டெஃப்னு சொல்லி இந்த பிளாக் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இஃப் அடுத்து இன்னொரு இஃப் பிளாக் இருக்கு. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து ஜேசன் கன்வெர்டர் எனக்கு சுத்தமாக என்னென்னு தெரியாது. அது சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ கோடு வந்து இந்த 1122 லைன்ஸ் கோட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன், காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து மாடல் 2ல அதே மாதிரி எனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கிறனால இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர் லைன்லாம் வந்துச்சு, இந்த இடம்லாம் ரெட் கலர் லைன்லாம் வருது, எரர் தப்பு வருது, இது வந்து நீ கொடுத்த கோடு சரியில்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல CURRCOD இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்னன்னா கரன்சின்னு சொல்லி போட்டுருச்சு. கம்ப்யூட்டர் கொடுத்த கோட்ல கரன்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருச்சு. அதாவது கோ பைலட் கொடுக்கும்போது வந்து கரன்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருந்துச்சு. அதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணும்போது வந்து எரர் வந்துச்சு. என்னன்னா கரன்சின்றது ரிசர்வ்டு வேர்டு, கம்ப்யூட்டர் கீ வேர்டு. அதை நீ ஒரு வேரியபிளா யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. கம்ப்யூட்டர்ல ரிசர்வ்டு வேர்டா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நீங்க வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஐஎம்னா கம்ப்யூட்டருக்கு ரிசர்வ்டு வேர்டு, கம்ப்யூட்டரை தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் கரன்சின்றதுக்கு தான் கரன்ஸ் QURRCODன்னு சொல்லி ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ணி மறுபடியும் மாத்தி கொடுத்துருச்சு. இந்த மாத்தி கொடுத்ததுனால மட்டும்தான் வந்து இப்போ ப்ராசஸ் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபைல் இப்போ நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்றேன். இந்த ஃபைலை என்ன மாதிரி கொடுத்துருக்குன்னா ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து அப்டேட் ஆகி வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க நினைக்கலாம் ஃபைல் ஓப்பன் பண்ண போது ஏற்கனவே வந்து ஃபைல் டேட்டா எல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ பாருங்க, இந்த USD as பேஸ்ன்றதுல நான் எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ INR பேஸ் இருக்கு, இதுல போட்டு நம்ம எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண உடனே இப்போ மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ரீசெண்ட் அப்படின்றதுல ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி தான் ஃபைல் ஓப்பன் ஆகுது. எனக்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து அந்த ஃபைலில் உண்டான ஷீட் USDS பேஸ் ஓப்பன் ஆகி அது அப்டேட் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஓகே, 166 கரன்சியும் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா INRS பேஸுக்கும் அது மாதிரி ஓப்பன் ஆகி எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் ஆட்டோமேஷன் பண்ணணும். VBA பேசிக் கத்துக்கலாம். VBA பேசிக்ஸை டீட்டெயிலாக கத்துக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான டீட்டெயில் வந்து தரேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் இங்க டைப் பண்ற பாருங்க, 96
876074668. ஓகே, இமெயில் ஐடி என்னன்னா j16263dp@rediffmail.com. இல்ல உங்களுக்கு அவுட்லுக் இமெயில் ஐடி வேணும்னா PRABAK1623DP@outlook.com அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த இமெயில் ஐடியில நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் நம்பர்ல வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம். ஓகே, மொபைல் அண்ட் வாட்ஸ்அப் நீங்க போடுறோம். ரைட்? ஓகே, ஸோ VBA அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து. VBன்னா ஆட்டோமேஷன் பண்றது. VBAனா விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன். இது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா அப்ளிகேஷனுக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி அவங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூகுளுக்கு அப்ளைடு கிடையாது. கூகுளுக்கு வந்து VBA யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ விசுவல் பேசிக்ன்ற லாங்குவேஜ். ஸோ இந்த விசுவல் பேசிக்ன்ற லாங்குவேஜ் தான் விபின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ்னா விசுவல் பேசிக் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? எக்ஸல் இஸ் அ மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் where we can use Visual Basic for automation. Word is a Microsoft application where we can use Visual Basic for automation purpose in Word. நீங்க வேர்டுல இருந்து எக்ஸல் கொண்டு வரலாம், டேட்டாவை எக்ஸல் இருந்து வேர்டு கொண்டு வரலாம், எக்ஸல் இருந்து பிபிடி கொண்டு போகலாம். எக்ஸல்ல ஒரு சார்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு டேட்டா பேஸ் பண்ணி சார்ட் வருது, பிவட் டேபிள் வருது, சார்ட் வருது. அந்த பிவட் டேபிள தூக்கி போய் பிபிடியில போடலாம், அந்த சார்ட்ஸை தூக்கி பிபிடியில போடலாம். இதெல்லாம் கூட ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் DPABA இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காமிக்க பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோ வந்து இப்போ இந்த ஒருத்தர் கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவர் கொடுக்குறாரு, இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இவர் நல்ல வீடியோ போட்டுருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த பட்டன் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி சுருங்கி பெல் ஐக்கான வரும். இதில் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ப்ரெஸ் பண்ணணும். அப்போதான் இவர் போடக்கூடிய வீடியோலாம் நமக்கு தொடர்ந்து நமக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஜேக்கப் கிளிப்ஃபோர்ட் அப்படின்றவரோட மெசேஜ் எல்லாம் நமக்கு வரும். அவர் புதுசாக வீடியோ போட்டுட்டே இருக்கார், நல்ல வீடியோ போடுறாருன்றது. ஸோ இப்போ தமிழில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். பிரபாகர் ஒரு புதுசாக வீடியோ போட்டாருன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். இல்லை பர்சனலைஸ்னு சொல்லி போட்டு கூட விட்டுறலாம். ஓகே, பட் ப்ரிஃபர்டு ஆல் அப்படின்றது நல்லது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடலாம். ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இமெயிலுக்கு இந்த ஒரு அட்ரஸ் வருது பார்த்தீங்கன்னா HTTPS தான். இதை வந்து காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது காப்பி ஆகிடும். பட் நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி அனுப்பிச்சு விடலாம். அப்புறம் கமெண்ட் எழுதணும். ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம தமிழில் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் போடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நார்மலாக கம்மியாக தான் வரும். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம மாதிரி தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம மாதிரி வீடியோ போடக்கூடிய பிரபாகர், என் பேர் பிரபாகர், இந்த மாதிரி வீடியோ போடக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் எழுதுங்க. ஓகே, ஸோ வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நான் போஸ்ட் பண்ணுறோம் வச்சுக்கலாம், கமெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் போச்சு, வெரி நைஸ் வீடியோன்னு சொல்லி போச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் கூகுளில் போய் சைன்இன் பண்ணதுனால என்னால் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது. ஓகே, கூகுளில் நான் சைன்இன் பண்ணதுனால தான் உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது. நான் இதை வந்து மைக்ரோசாஃப்ட்ல போயிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ அந்த மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, சரி, சம்திங் ராங். என்ன ராங் அப்படின்றது பார்க்கலாமா? ஸ்டக் ஹேங் ஆயிருக்கு. ஓகே,
இப்போ அந்த இடத்துல உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா சைன் இன் சொல்லி கேட்கும். ஓகே, அது என்ன சைன் சொல்லி கேட்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா, நீங்க சைன் இன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு வச்சிங்களேன், இப்போ unsubscribe இருக்கு. சப்ஸ்கிரைப் சொல்லி கிளிக் பண்ணா சைன் இன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே, பிரபாகர் நல்ல வீடியோ போட்டிருக்கிறாரு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. அது காரணம் சைன் இன் பண்ணாம இருக்கீங்க அர்த்தம். உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு சைன் இன் பண்ணிட்டு அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணணும், இது மாதிரி வராது உங்களுக்கு. அடுத்து ஓகே சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் லைக் பட்டன் பிரஸ் பண்ணலாம்னு பண்றீங்க, அங்கேயும் சைன் இன் கேட்கும். அட்லீஸ்ட் ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, லைக் பட்டன் பிரஸ் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு கமெண்டா எழுதலாம் சொல்லி பண்ணி அங்கேயும் சப்ஸ்கிரைப் பட்டன் கேட்கும். ஓகே, என்ன கேட்கும், சைன் இன் கேட்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. ஆனா இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறத ஷேர் பண்ணலாம், அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையலாம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்றதுக்கு நீங்க சைன் இன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் எழுதினா ரொம்ப 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 சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.